Hello friends, welcome back. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது நேந்திரப்பழம் யூஸ் பண்ணி வெரைட்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் தாங்க. பொதுவா நேந்திரப்பழம் ரொம்பவே நல்லதுங்க ஹெல்த்துக்கு. அதுவும் குழந்தைங்களுக்கு டெய்லியுமே கொடுக்கணும். ஆனா பிளைனா நேந்திரப்பழம் கொடுக்கும்போது குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ டெய்லி நம்ம ஏதாவது ஸ்நாக் மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க சாப்பிடுவாங்க. நேந்திரப்பழம் யூஸ் பண்ணி நிறைய வெரைட்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளான பேசிக் மெத்தடில் 4 வெரைட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ் நேந்திரப்பழம் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம் தாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழ் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம நேந்திரப்பழம் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியான டேஸ்டியான 4 வெரைட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பழம் வாட்டியது. அதுக்காக நான் இங்கே ஒரு பெரிய சைஸ் பழுத்த நேந்திரப்பழம் எடுத்திருக்கேன். அதை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மிடில் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே போல் கிராஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல் பழமும் கிராஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் இருந்தால் போதும். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இதே போல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த நேந்திர பழத்தை ஒரு ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் லைட்டாக சூடான பிறகு நேந்திரப்பழம் இதில் வச்சு வாட்டி எடுத்துக்க போகிறோங்க. அதாவது நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நேந்திரப்பழத்தை. இதே போல் எல்லா நேந்திரப்பழத்தையும் ப்ளேஸ் பண்ண பிறகு 1 நிமிஷம் பொறுத்து திருப்பி விட்டுக்கலாம். ஜஸ்ட் 1 நிமிஷம் போதுங்க, திருப்பி விட்டுடலாம். இதே போல் 2-3 தடவை திருப்பி விட்டுட்டாலே போதும். நம்மளோட நேந்திரப்பழம் வாட்டியது ரெடி ஆகிடும். இதில் நம்ம நெய்யை தவிர வேறு எதுவுமே சேர்த்துக்கல. தேவைப்பட்டால் மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி நெய்யில் வாட்டின பிறகு சர்க்கரை தூவி கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் கூட. நம்மளோட பழம் வாட்டியது இங்கே ரெடி ஆயிடுச்சுங்க. இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பழம் வாட்டியது செஞ்சிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான பழம் வாட்டியது இங்கே ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்மளோட 2வது ரெசிபி பழம் வரட்டியது. 10 நம்பர் cashew nut இதே போல் பொடியாக நறுக்கினது சேர்த்திருக்கேன். இது வரைக்கும் நான் இதில் நெய் எதுவும் சேர்த்திக்கல. முன்னே சேர்த்தின நெய் கொஞ்சம் இருக்குது. அது கூடவே ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் மட்டும் இதில் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன். நெய் கூட சேர்த்து நல்லா cashew nut லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வரும்போது இதில் raisins ஒரு 10 நம்பர் சேர்த்திருக்குங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூட ஒரு பெரிய சைஸ் நேந்திரப்பழம் இதே போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். பாருங்கள், நல்லா இதே போல் வதக்கி எடுத்துக்கணும். இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா நேந்திரப்பழம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பழம் வதக்கி எடுக்கிறதுக்கு தாங்க பழம் வரட்டியதுன்னு சொல்கிறோம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இதில் கடைசியாக சேர்த்த போகிறது 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய். தேங்காயும் சேர்த்த பிறகு பழம், தேங்காய், சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நல்லா இதே போல் வரட்டி எடுத்துக்கணுங்க. இதுக்கு தான் பழம் வரட்டியதுன்னு சொல்கிறோம். பாருங்கள், நம்ம பழம் வரட்டியதும் இங்கே ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக 3ஆவதாக நம்ம பார்க்க போகிற ஸ்நாக் பனானா கட்லட். அதுக்காக நான் இங்கே ஒரு பெரிய சைஸ் நேந்திரப்பழம் எடுத்திருக்கேங்க. இந்த நேந்திரப்பழம் ரொம்ப பழுத்து இருக்கக்கூடாது, அதே சமயம் காயாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிற பழம் தான் இந்த கட்லட்டுக்கு நல்லா இருக்குங்க. இது இப்போ ஒரு ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் ஆனால் போதுங்க. பாருங்கள், நல்லா கரெக்டான ஸ்டேஜில் ஸ்டீம் ஆகி வந்திருக்கு. இதை இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றி காமிக்கிறேன். நல்லா ஆறின பிறகு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதே போல் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. பழம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்த்தணும்னு அவசியம் கிடையாதுங்க.
ஜஸ்ட் பழம் மட்டும் போட்டு ஒரு சுற்று சுற்றினாலே போதும். பாருங்கள், கரெக்டாக நமக்கு பழம் அரைஞ்சு வந்திருக்கு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ், இது கூட கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம 1 டீஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாங்க. இதே போல் நல்லா பாலாக உருட்டின பிறகு கைக்கு அடியில் வச்சு ஜஸ்ட் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணினா போதும். அதாவது நம்ம கட்லெட்டுக்கு எந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுவோமோ அதே போல் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு அதை பிரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்படியே சாப்பிட்றதுக்கு கூட நல்லா தாங்க இருக்கும். பட் நம்ம கட்லெட்டுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி இப்போ எடுத்துக்க போகிறோம். இதே போல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பழம் எல்லாத்தையுமே பிரெட் கிரம்ஸில் போட்டு நம்ம டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு தவாவில் ஜஸ்ட் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க. நான் இது டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பனானாஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம தவாவில் வச்ச பிறகு இதுக்கு மேலே லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இதே போல் ஒரு ப்ரஷ் வச்சு இதுக்கு மேலேயும் லைட்டாக ஒரு தடவை நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ திருப்பி விடும்போது நமக்கு கட்லெட்டோட மேல் பாகமும் நல்லா ஃப்ரை ஆகி வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி மேலேயும் நெய் அப்ளை பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் பொறுத்து திருப்பி விட்டுடலாங்க. இதே போல் 2 சைடும் 1 நிமிஷம் வச்சு திருப்பி விட்டுட்டாலே போதுங்க, நம்ம கட்லெட் ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் வச்சு ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 1 நிமிஷம் ஒரு சைடும் திருப்பி விட்ட பிறகு 1 நிமிஷமும் வச்சு ஃப்ரை பண்ணினாலே போதும். நம்மளோட பனானா கட்லெட் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக 4ஆவதாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி பனானா பால்ஸ். அதுக்காக நான் இங்கே எடுத்துருக்கிறது நல்லா பழுத்திருக்கிற பழங்க. இந்த அளவுக்கு பழம் நல்லா பழுத்திருக்கணும். அப்போ தான் நம்மளோட பனானா பால்ஸ் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதே போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே போல் ஸ்லைஸாக சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் நான் தண்ணி எதுவும் சேர்த்த போகிறது கிடையாது. 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் தண்ணி எதுவும் சேர்த்தாமலேயே நல்லா தண்ணியாக இருக்குது. நல்லா பழம் பழுத்து இருக்கும்போது தாங்க இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கிடைக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதே போல் மேக்ஸிமம் நல்லா பழுத்த பழமாக நம்ம யூஸ் பண்ணும்போது பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க. அதனாலேயே சர்க்கரை நம்ம அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியது இருக்காது. இதில் இப்போ துருவின தேங்காய் 1/4 கப், 10 கேஷ்யூ நட் இதே போல் நல்லா க்ரஷ் பண்ணினது போட்டிருக்கேங்க. கேஷ்யூ நட் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டேஜ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேங்க. இந்த அரிசி மாவு நான் ஃபுல்லாக இப்போவே போட போகிறது கிடையாது. இப்போதைக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டால் போதும். இப்போதைக்கு இது தேவையில்லை. கடைசியாக 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்தின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் அரிசி மாவு சேர்த்தினா போதுங்க. பாருங்கள், இன்னும் நல்லா லூஸாக தான் இருக்குது. இப்போ நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு தேவைப்பட்டால் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்தினா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நான் எடுத்துருக்கிற 1 கப் அரிசி மாவு ஃபுல்லாகவே எனக்கு தேவைப்பட்டிருக்கு. நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா இதே போல் குழச்சி எடுத்துக்கணும். அதே சமயம் லூஸாகவும் இருக்கணுங்க, ரொம்ப டைட்டாக குழச்சிடக்கூடாது. நல்லா குழச்ச பிறகு இதில் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். நெய் சேர்த்துறது எதுக்காக அப்படின்னா பழம் சாதாரணமாக நமக்கு கையில் நல்லா ஒட்டி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நெய் சேர்த்து நல்லா குழச்சிக்க போகிறோம். அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதே போல் நல்லா நெய் சேர்த்து குழச்ச பிறகு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இதே போல் தேவையான அளவுக்கு எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இதே போல் பனானா பால்ஸை நம்ம உருண்டை பிடிச்ச பிறகு ஸ்டீம் பண்ணுறதுக்காக நம்ம எந்த பிளேட் யூஸ் பண்ணுறோமோ அந்த பிளேட்டில் வச்சிடலாம். நான் இங்கே மினி இட்லிக்கான பிளேட்டில் தாங்க வச்சுருக்கேன். உங்ககிட்ட மினி இட்லி பிளேட் இல்லை அப்படின்னாக்கா டைரெக்டாகவே ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். பால்ஸ் உருண்டு போகாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரி மினி இட்லி பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ நான் இது ஸ்டீமர் பிளேட்டை வச்சு அதுக்கு மேலே இந்த மினி இட்லி பிளேட்டை வச்சு ஸ்டீம் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளோட பனானா பால்ஸ் இங்கே ரெடியாக இருக்குது.
ஸ்டீம் பண்ணியிருக்கிற இந்த பனானா பால்ஸை நான் இங்கே டெசிகேட்டட் கோகோனட்டில் டிப் பண்ணி எடுத்திருக்கேங்க. டெசிகேட்டட் கோகோனட்டில் டிப் பண்ணி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இங்கே டெசிகேட்டட் கோகோனட்டில் ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்த்த 4 ரெசிபீஸ்லையுமே அதிகமாக நம்ம ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. அதே சமயம் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய 4 ரெசிபீஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலோ இல்லை நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.